என்னம்மா இது? உள்ள கூட்டிட்டு போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஒரு தகவல் கூட இல்ல. ஏங்க பொறுமையா இருங்க. இதென்ன நீங்க விசாரிக்கிற மாதிரியா? 2 அடி அடிச்சம்மா உண்மையே சொல்லிடுவான் அப்படின்னு நினைச்சிங்களா? டெலிவரிங்க, நேரம் ஆகும். என்னம்மா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏங்க முதல் பிரசவம் இல்லைங்க, அப்படிதான் இருக்கும். மணிக்கணக்கா கூட ஆகலாம். சோ அவ்வளவு நேரம் வழியில இருக்கணுமா? பாவம் தானே பிள்ளை. ஆமாங்க, எல்லாரும் இந்த வழியை அனுபவிச்சு தானே வந்துட்டு இருக்காங்க. அக்கா வந்துட்டீங்களம்மா, வாங்க வாங்க. என்னாச்சுக்கா? அவ்வளோ ஃபோன் பண்ணோம், ஒரு ஃபோன் கூட எடுக்கவே இல்லை. ஐயோ சந்திரு, என்னை மன்னிச்சிருமா, ஃபோன் வர்ற அவசரத்தில் எடுத்துட்டு வரல, வீட்டில் கிடக்கு. அப்படியாக்கா? நாங்கள் முத்துக்கு ஃபோன் பண்ணி தான் அட்ரஸ் கேட்டு வந்தோம். என்னாச்சுமா, திடீர்னு வழி வந்துட்டா? ஆமாங்கம்மா, காலையில் ஒரு 11 மணி இருக்கும். எப்பயும் போல தான் இருந்தா, ஒரு அறிகுறி கூட காட்டலை. அம்மா வயிறு வலிக்குன்னு ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் வெளியே போயிருக்க மாட்டேன். வயிறே வலிக்கல, வலியே வரல. நான் இருக்கும்போது பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே வலி வந்திருக்கு. ஐயோ அப்படி என்னாச்சு? நல்ல வேலை, இவரை பார்க்குறதுக்கு 2 பேர் வந்திருக்காவ. அவையே தான் பார்த்து ஆம்புலன்ஸ் பிடிச்சி கூட்டு வந்திருக்காவ. அப்படியாக்கா? ஆமாம்மா, எனக்கே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொல்லி தான் விஷயம் தெரியும். நானே அதான் அடித்து பிறண்டு நேரம் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தேன். அந்த அவசரத்தில் தான் ஃபோன் எடுத்துகிட்டு வரல. பிரசவ வழியெலாம் ஒரு மழை இடி மாதிரி தாம்மா, எப்போ வரேன்னே சொல்ல முடியாது. நல்லா தான் இருப்போம், திடீர்னு வந்துடும். ஆமாம்மா. இப்போ அள்ளி எங்கக்கா? டாக்டர் பார்த்தாவளா? என்ன சொன்னாவே? லேபர் வார்டில் தாம்மா வச்சிருக்காவே, வலியோட தான் இருக்கா. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துரும் தான் நினைக்கேன். தம்பியும் உள்ளதாம்மா இருக்கான். தங்கச்சி, உள்ள கூட்டு போய் எப்படி ஒரு 4-5 மணி நேரத்துக்கு இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும் தான் நினைக்கேன். சரி சரி, நீங்கள் 3 பேரும் தான் வந்தீங்களோ? ஆமாக்கா, விஷயம் தெரிஞ்சோன்னே தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். எப்படியும் சாதா பிறந்தாலும் 3-4 நாள் ஆஸ்பத்திரியில் தங்குற மாதிரி இருக்கும்ல? ஆமாம் ஆமாம்மா. அதான் சரி, ஆளுக்கு ஒரு நாள் பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு 3 பேரும் கிளம்பி வந்துட்டோம். சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் இருக்கேன். எல்லாரும் சேர்ந்தே பார்த்துக்கிடுவோம். சரிக்கா. பூரணி, எம்மாடி பூரணி. அத்தை, எம்மாடி உனக்கு விஷயம் தெரியுமா? அள்ளிக்கு வலி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம்ல? எனக்கு தெரியாது அத்தை. எப்போ? இன்னைக்குதாம்மா, இன்னைக்கு காலையில தான். எனக்கு இப்போ தான் ஃபோன் வந்துச்சு. அப்படியா? ஆமாம்மா, நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அவைய இருக்கிற இடம் வேற ரொம்ப தூரம்லா. இப்போ போனால் வர்றதுக்கு ராத்திரி ஆயிரும். இல்லைன்னா நாளைக்கு காலையில தான் வருவேன். சரிங்க அத்தை. அத்தை நானும் வரட்டுமா? அம்மாடி, உனக்கே வயிறு வலி, இந்த மாதிரி நேரத்தில் நீ அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தான்னு வை, உடம்பு கூட கொஞ்சம் வீக் ஆயிரும். எப்படியும் குழந்தை பிறந்தோடனே எடுத்துட்டு நம்ம ஊருக்கு தானே வரப்போறாவே. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் போய் பார்த்துக்கிடுவோமே. சரிங்க அத்தை. உங்கள் அம்மாவுக்கு வேறு விஷயம் தெரியுமா என்னதான் தெரியல. அவிய வேறு இன்னைக்கு காலையில் தான் இங்கேருந்து கிளம்பி போகிறாவே. நான் வேணா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லட்டாத்தே? வேண்டாம் வேண்டாம், நானே போயிட்டு வரேன். அவிய இங்கே இருக்கட்டும், எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு. பிறகு அவியெல்லாம் அங்கே வந்துட்டாவன்னு வை, உனக்கு ஒன்றுன்னா பார்க்குறக்கு ஆள் வேணும்ல. அவிய இங்கேயே இருக்கட்டும்மா, குழந்தை பிறந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் 2 வாரம் போய் பாருங்க. சரிங்க அத்தை. மாமா டீ கடைக்கு போயிருக்காவே, உங்கள் சின்னத்தை உறங்குறா, எல்லாரையும் பார்த்துக்க. சரிங்க அத்தை. கருவாட்டு குழம்பு தான் வச்சுருக்கேன், எப்படியும் 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். சோறு மட்டும் ஆக்கிடுங்க. முடியலன்னா விக்கிக்கிட்ட சொல்லி அவன் கடையில் வாங்கி கொண்டு தருவானம்மா. கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்க அத்தை. சரி, மாமா வந்தானே சொல்லிடு, நான் கிளம்பட்டா? சரிங்க அத்தை. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. முத்து நம்மளை விட சின்ன பையன்தான், ஆனால் அவனே இப்போ அப்பாவாயிட்டான். பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. நான் தான் பிறக்க போகிற குழந்தைக்கு அத்தை. ஆனால் என்ன, என்னால் பார்க்க முடியலையே. சரி, ஊருக்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்னம்மா இப்பெல்லாம் வர வர தனியாவே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். விக்கி தனியாலாம் ஒன்று உட்காந்து பேசலை. அப்படியா? அப்ப என் கண்ணுக்கு தான் யாரும் தெரியலையோ? ஐயோ விக்கி, முத்துக்கு குழந்தை பிறக்க போதாமா. ஆமா, ஊரெல்லாம் கூப்பிட்டு வளகாப்புலாம் வச்சாவளே, உனக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? அன்னைக்கு வலி வந்துட்டான், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்களாம். அப்படியா? சூப்பர் சூப்பர். அதையும் யோசிச்சுட்டு இருந்தேன். பிறகு குழந்தைக்கு ஒரே ஒரு அத்தை, அந்த அத்தை நான் தான். என்னாலேயே போக முடியல. ஏமா, வா கூட்டிட்டு போறேன். இல்லை விக்கி, அத்தை இப்போ பார்க்க வேண்டாம், ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாவே. விக்கி, எனக்கு ஒரு ஆசை. என்னம்மா? அது என்ன குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த குழந்தைக்கு நான் தான் அத்தை. அதனால நம்மளால் முடிஞ்சது ஏதாவது தங்கத்துலேயோ இல்லைன்னா வெள்ளிலேயோ கொடி கொலுசு வளையல் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாமா? அப்போ தானே எனக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும். அத்தை முறைக்கு ஏதாவது செஞ்ச மாதிரியும் இருக்கும்ல. இவ்வளவு தானே? அம்மாட்ட சொன்னா எடுத்து போட போறாங்க. இல்லை விக்கி, அத்தை கிட்ட வேண்டாம். ஏமா? அத்தை எடுத்து போட்டா அது அவங்க எடுத்து போட்ட மாதிரி தான் இருக்கும். இதே இது நீங்கள் பணம் கொடுத்து நான் எடுத்து போட்டா அத்தை முறைக்கு நான் எடுத்து போட்ட மாதிரி இருக்கும்ல. ஓ, அப்படி சொல்ல வரியா? ஆமாம் விக்கி, நம்ம 2 பேரும் போய் நம்ம கையால் அந்த குழந்தைக்கு எது வேணும்ன்ட்டு பார்த்து பார்த்து எடுத்து கொண்டு போட்டால் தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். சரிம்மா, வா அப்போ போகலாம்.
என்ன விக்கி உடனே சரின்னு சொல்லிட்டீங்க. இதுல என்னம்மா இருக்கு, குழந்தைக்கு தானே. ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. ஆனா அத்தை வந்துக்கிடட்டும், அத்தைக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போகலாம். சரி உன் இஷ்டம். அவனுக்கு பையன் பிறந்து நமக்கு பொண்ணு பிறந்துனா அப்படியே அவன் பையனுக்கே நம்ம கட்டி வச்சிடலாம். முத்துக்கு பொண்ணு பிறந்துட்டுனா என்ன செய்வேன்? ஒன்றும் பண்ண முடியாது. பாப்போம் என்ன குழந்தை பிறக்குதுன்னு. இங்கே யாரு பேஷண்ட் அல்லையோ? என்ன சார் போலீஸ்லாம் வந்திருக்கீங்க, ஏதாவது கேஸ் ஆயிருச்சா? ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, இவர் பேஷண்டோட அப்பா தான். ஓ சரி சரி, நான் ஒரு நிமிஷத்தில் பயந்து போனேன். பேஷண்ட் அல்லிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குமா? என்னம்மா சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாம்மா பெண் குழந்தை. இந்தாங்க யார் வாங்குறீங்க? எந்திரு வாமா வந்து வாங்கிக்க. இல்லைக்கா, இந்த குழந்தைய நீங்கள் வாங்கினாதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தானக்கா இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க, நீங்களே வாங்குங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏங்க வாங்குங்க. எங்ககிட்டயே கொடுங்கம்மா. சிஸ்டர் அல்லி எப்படி இருக்கா? டாக்டர் வந்து சொல்லுவாங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சிஸ்டர். ஏங்க பாருங்க, அப்படியே நம்ம பிரேமா மாதிரி இல்லை? ஆமாம்மா, நம்ம பிரேமாவை நான் தானே கையில வாங்கினேன். நான் கையில வாங்கும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரியே இருக்கு இந்த பிள்ளை. நம்ம பிரேமா தாங்க. நல்லா பாருங்க. அழாதீங்கக்கா. செந்திரு, என் பிள்ளை மறுபடியும் என் கையிலேயே வந்து சேர்ந்துட்டு. எங்க பிரேமாவும் பிறக்கும்போது இப்படிதான் இருந்தா, அதே மாதிரியே தான் இந்த பிள்ளையும் இருக்கு. நான் சொன்னேன் இல்லம்மா, அள்ளி முத எங்க வீட்டுக்கு வந்து காலடி எடுத்து வச்ச உடனே தான் மாசமாச்சு. எங்க பொண்ணே திரும்ப வந்து பிறந்த மாதிரி இருக்குமா? ஆமாக்கா, இது உங்க பொண்ணுதான், உங்க பிரேமா தான். அழாதீங்கக்கா. ஏங்க நான் சொல்லல அள்ளிக்கு பொம்பளை பிள்ளை பிறக்குன்னு? ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரியே பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு. நம்ம பிரேமா தாங்க, நம்ம பிரேமா தான். டாக்டர், எங்க பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா, நார்மல் டெலிவரி தான். அம்மாவும் பிள்ளையும் நல்லா இருக்காவே. நாங்கள் இப்போ எங்கள் பொண்ணு பார்க்கலாமா? இல்லைம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. சரிங்க டாக்டர். குழந்தைய சீக்கிரம் உள்ளே கொண்டு கொடுங்கம்மா, இந்த மாதிரி வெளியே வச்சுருந்தா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அப்புறம் நார்மல் டெலிவரிங்கிறதுனால நீங்கள் 3 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். டாக்டர் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக தானே இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லா செக் பண்ணியாச்சு. குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. வெயிட்டு தான் கொஞ்சம் கம்மி. தாய்ப்பால் கொடுக்க கொடுக்க நல்ல வெயிட் ஏறிடும். பெரியவங்களாம் இருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு தாய்ப்பால் நிறைய வர்றதுக்கு ஏதாவது கை மருந்து இருந்தால் பார்த்து கொடுங்க. சரிங்க டாக்டர். சரிம்மா, அப்போ நான் வரேன். இங்க பாருமா, இங்க பாரு, நம்ம பிரேமாக்கும் இப்படிதானே இருக்கோம். ஆமாங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஆரம்பத்துல இருந்தே இது நம்ம பிரேமா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏக்கா வாங்க வாங்க. பரவாயில்லடி, ஸ்மெயிலி அக்கா உனக்கு நல்லா தான் மேக்கப் பண்ணி விட்டுருக்காவே. ஏடி நெட்டூஸ், சேலை நல்லா இருக்குடி, அதுவும் சேலை கட்டின விதம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியாக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆமா, என்ன எல்லாரும் வெறுங்கையோடு வந்திருக்கிய? இதோ லெமன் சாதம் புளி சாதம்லாம் சொன்னாவே ஒன்றும் எடுத்துட்டு வரலையா? எல்லாம் இருக்கு உனக்கு தான், உனக்கு கொடுத்துட்டு தான் மீதி எங்களுக்கு. அதானே பார்த்தேன், எங்க வெறுங்கையோடு வந்து ஏமாத்திருவீங்களோன்னு பார்த்தேன். எல்லாம் இருக்குடி, எல்லாம் உனக்கு தான். வாங்க வாங்க ஸ்மெயிலியக்கா, உங்களை பத்தி தான் எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்காவே. என்னைய பத்தியா? என்னக்கா உங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு திறமை இருக்குன்னு சொல்லாம விட்டுட்டீங்களே. ஏட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும். டவளிக்கு நல்லா இருக்கலாம். ஆமாக்கா, நல்ல கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி விட்டுருக்கிய. எனக்கும் இதே மாதிரி மேக்கப் போட்டா கல்யாண பொண்ணு மாதிரி வருவேனா? அது தெரியலடி, ஆனா சத்தியமா வரமாட்டா, அது மட்டும் தெரியும். புடவை கட்டி இருக்கல, அதே மாதிரி எனக்கு ஒரு சுத்தி இழைச்சி கட்டி விட்டீன்னு வைங்க, கல்யாண பொண்ணு மாதிரியே இருப்பேன். கேட்டுவோம். ஏட்டி மல்லிகுட்டி, நல்ல நேரம் போகும்போது ஆரம்பிச்சிருவோமா? ஆமாக்கா, எல்லா பொருளையும் எடுத்து வைப்போமா? சரிடி. ஏட்டி இங்கே உட்காந்துரு, இங்க வச்சுதான் வளகாப்பு போட போறோம். எல்லாம் எடுத்து வச்சுடுவோன்னே முத. சரிக்கா. ஒன்னே எடுத்து கொடுங்க, நான் அப்படியே வரிசை அடுக்கி வைக்கேன். சரிடி. இது புளி சாதம். ஏட்டி இரு, அவசரப்பட்டு கை விட்டுறதே, நாங்க தான் உனக்கு எடுத்து தருவோம். சரிக்கா. இது லெமன் சாதம். ஏட்டி மொப்பமா பிடிக்கா? ஏக்கா, எல்லா சாப்பாடும் நீங்க தான் செஞ்சீங்களோ? நல்ல மனமா இருக்க. இருக்கோம். வாங்கம்மா வாங்க எல்லாரும். எப்போ வந்தியே? அங்க வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுக்கா. 1/2 மணி நேரம் ஆயிட்டா? நெட்டம்மா ஒரு போன் அடிச்சிருக்கலாம்லம்மா. இல்லக்கா, இன்னும் ஒன்றும் ஆரம்பிக்கல, அதான் பொறுமையா வரட்டும், இருந்தா போன் அடிக்க வேண்டாம் தான் நான் தான் சொன்னேன். சரி. என்ன பண்ணணும்? சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே வளையெல்லாம் போட்டு விடணும். இட்டி என்கிட்ட கேட்டா எப்படி தெரியும்? சரியா போச்சு போங்க. மல்லி, ஆமாம்மா, சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வளையெல்லாம் போட்டு பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாவே. அப்படியாக்கா? நல்ல வேலை, எனக்கு தெரியாது பார்த்துடுங்க. ஆனா எங்களுக்குலாம் நடந்து வருஷம் ஆயிட்டுல, அதனால ஒன்றும் ஞாபகம் இல்லை. சரி. நெட்டவழி இந்தம்மா ஆகாட்டு. ஏக்கா, இந்த புளி சாதம் லெமன் சாதம் வெள்ளை சாதம் இதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு வந்ததுக்கு ஒரு பிரியாணி, வெஜ் நூடுல்ஸு, சிக்கன் ரைஸு, மட்டன் ரைஸு அப்படி ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வந்துருக்கலாம்லக்கா? ஆசைதான், உனக்கும் வகை வகையா கறியா எடுத்து சமைச்சு போடணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது, நம்ம முன்னோர்கள் வழக்கமா அப்படிதான் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தான் பண்ணி வச்சுட்டு போயிருக்காவ. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ இப்பதான் சாப்பிட்டாகணும். சரி கொடுங்க. எப்படி இருக்கு? நல்ல மனமா இருக்குக்கா, நீங்க தானே செஞ்சிய? நெட்டூஸ்,
செஞ்சது வேணா அவியலா இருக்கலாம். மாங்குன்னு காய்கறி சம்மந்து கொண்டு வெட்டி கொடுத்து கழுவி கொடுத்தது நாங்க. எங்களையும் கொஞ்சம் கவனி, மறந்துடாத. ஆமா டீ, இப்போ கேட்டாலோ காய்கறி யார் வெட்டினவனு? அவிய நம்ம காய்கறி எல்லாம் வெட்டினவ, நான் செய்ய மாட்டேன்னு செஞ்சேன். ரொம்ப நல்லா இருக்குக்கா. ஒருவேளை அவியெல்லாம் காய்கறி வெட்டினதுனால தான் சாப்பாடு நல்லா வந்திருக்கோ? ஆமா ஆமா. நல்லா இருக்குக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ சாப்பிடுமா, சாப்பிடு.